பார்த்து வருகிறோம். தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிப்பதாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். தேமுதிக கிட்டத்தட்ட ஒரு 14 இடங்கள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக சார்பில் பேசிட்டு வர்றாங்க. திரைமறைவுல அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றே வருகிறது. அதிமுக சார்பாக மூத்த நிர்வாகிகளும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னும் கன்க்ளூட் பண்ணல. தேமுதிக தங்க நிலைப்பாட்டை இன்னும் முழுமையாக அறிவிக்கவில்லை. அதே போல அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை விரைவில் அறிவிப்புன்றது மட்டும்தான் இன்று கூட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இந்த விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் அதிமுக செய்யும் என்பதை உத்தரவாதமாக கட்சியின் பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார். 14 இடங்கள் கேட்பதுதான் இந்த பேச்சுவார்த்தைக்கு இழுபறியாக இருக்கிறது. அது ஒரு கட்டத்துல எப்படியும் வெரி சூன் அட்லீஸ்ட் தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய நாளிலோ அல்ல அதற்கு முன்பாகவோ இது முழுமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அதிமுக நிர்வாகிகள் இப்பொழுது அமைந்திருக்க கூட்டணியினுடைய நிர்வாகிகளுடன் அவங்கவுங்க மாவட்டத்துல முழுமையாக இருந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கிய பேசு பொருளாக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியோட தலைவர்களோட நிர்வாகிகளோட மாவட்ட அளவில் அவங்க உறுதியாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த வாரம் ஒரு பரப்புரையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு இந்த அவங்க வீட்டோட பில் எவ்வளவு வருது ஒரு மாதத்திற்கு ஒரு கணக்கீடு சம்பந்தமாக ஒரு பரப்புரை மேற்கொண்டிருக்காங்க. அந்த பரப்புரையை மிக தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை எந்த லெவல்ல போய் முடிய போகிறது, தேமுதிக எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறார்கள் என்பதை அக்கட்சி தான் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.